சேலம், நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் சனிக்கிழமையன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். வாக்கு எண்ணிக்கை நாளான மே 4ஆம் தேதியன்று சேலம், நாமக்கல், திருச்சி, ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் மே 7ஆம் தேதி வரையில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, காக்காட்சி பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களில் சனிக்கிழமையன்று 104 டிகிரி பாரன்ஹீட் வரையில் வெப்பம் பதிவாகக்கூடும். வெப்பம் அதிகரிப்பு மற்றும் புழுக்கத்தால் அசௌகரியம் ஏற்படக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் மே 2வது வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தென்மேற்கு பருவமழை காலம் முன்கூட்டியே தொடங்குவதற்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி உதவக்கூடும் என இந்திய வானிலை மையம் தகவல். மும்பை டெல்லி தேசிய நெடுஞ்சாலையில் சூரத் அருகே செயல்பாட்டுக்கு வந்தது இந்தியாவின் முதல் தடையற்ற சுங்கச்சாவடி. வாகன பதிவு எண், அங்கீகார தொழில்நுட்பம் மற்றும் ஃபாஸ்டாக் ஒருங்கிணைப்பின் மூலம் வாகனங்களின் சுங்க கட்டணத்தை பிடித்தம் செய்ய ஏற்பாடு. சிலிண்டர் விலையை தொடர்ந்து அடுத்து பெட்ரோல், டீசல் விலையும் உயரும் என ராகுல் காந்தி கருத்து. தேர்தலுக்கு பின் விலை உயரும் என முன்பிருந்தே தாம் கூறி வந்ததாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மத்திய பிரதேச அணையில் படகு கவிழ்ந்த விபத்தில் தமிழர்கள் 5 பேர் உயிரிழப்பு. சுற்றுலா சென்ற இடத்தில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த பரிதாபம். திருப்பூரில் இருந்து கோடை விடுமுறைக்கு உறவினர் வீட்டுக்கு சென்ற இடத்தில் பர்கி அணையில் படகு சவாரி மேற்கொண்டபோது விபத்தில் சிக்கியதாக தகவல். 5 பேரை பறிகொடுத்துவிட்டு தவித்து நின்ற தமிழக சிறுவர்களுக்கு மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் ஆறுதல். மத்திய பிரதேசத்தில் மணமகனுக்கு மாலை அணிவிக்காமல் மேடையில் இருந்து எகிரி குதித்து காதலனுடன் ஓட்டம் பிடித்த மணப்பெண். திருமணம் நின்று போனதால் இருவரையும் பிடித்து அடித்து உதைத்த உறவினர்கள். மேற்காசிய போரால் இந்தியாவிலிருந்து வெளிநாடு செல்லும் சர்வதேச விமானங்களுக்கான எரிபொருள் விலை 5% உயர்ந்தது. வெளிநாடு செல்லும் விமானங்களின் கட்டணமும் உயர்கிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் 2 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வாகன எரிபொருள் விலை உயர்வு. ஈரான் மீதான போரால் ஏற்பட்ட விலை உயர்வால் வாகன ஓட்டிகள் அதிருப்தி. ஈரான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தும் நோக்கில் இஸ்ரேலுக்கு 24 மணி நேரத்தில் 6500 டன் வெடிபொருட்களை அனுப்பி வைத்த அமெரிக்கா. 2 சரக்கு கப்பல்கள் மற்றும் விமானங்களில் வெடிபொருட்கள் இஸ்ரேல் சென்றடைந்ததை ஊடகங்கள் உறுதிப்படுத்தின. அமெரிக்காவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்ள ஈரான் தவிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. ஈரான் மீது வான்வழி தாக்குதலை மீண்டும் தொடங்கும் சாத்தியமில்லை எனவும் அறிவிப்பு. சென்னையில் ஐபிஎல் போட்டியை காண வரும் ரசிகர்கள் மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்க ஏற்பாடு. நள்ளிரவு 1 மணிக்கு கடைசி ரயில் புறப்படுவதற்கு 10 நிமிடத்திற்கு முன் ரசிகர்கள் ரயில் நிலையம் வர வேண்டும் என அறிவுறுத்தல். இன்று தனது 55வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் நடிகர் அஜித்குமார். அண்ணாமலை உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மற்றும் திரையுலகினர் பிறந்தநாள் வாழ்த்து. ஆபரண தங்கம் காலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மேலும் 1040 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,11,360 ரூபாய்க்கு விற்பனை.